Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா find the sum of squares of roots of the equation 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0. So equation கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா sum of squares of roots அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். First இந்த equation எழுதிக்கலாம். அதாவது 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0. இங்க பார்த்தீங்கன்னா highest power என்ன x power 4. அப்போ உங்களுக்கு 4 roots இருக்கும். அப்போ அந்த 4 roots நம்ம alpha, beta, gamma அதுக்கப்புறம் delta அப்படின்னு எடுத்துக்கலாம். So let alpha, beta, gamma and delta be the roots. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா sum of squares of the roots. So இந்த roots ஓட squaresனா அதாவது alpha square, beta square, gamma square, delta square. So இதோட sum. So alpha square plus beta square plus gamma square plus delta square. So இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Actually இது நம்ம எப்படி எழுதலாம்னா இப்போ alpha square plus beta square plus gamma square plus delta square. இது நம்ம எப்படி எழுதலாம்னா alpha plus beta plus gamma plus delta the whole square minus 2 into alpha into beta plus beta into gamma plus gamma into delta plus alpha into delta plus alpha into gamma plus beta into delta. So இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம இது கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3/2 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஏயோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ என்ன -4, சியோட வேல்யூ என்ன 3, டியோட வேல்யூ என்ன -3/2. ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் -b/a. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் பியோட வேல்யூ என்ன -4/a வந்து 1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 4. ஸோ இதான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 at a time. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2னா அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அதே மாதிரி பீட்டா இன்ட்டு காமா. ஸோ இதோட சம் அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டெல்டா. ஸோ இதோட சம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா c/a. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். சியோட வேல்யூ என்ன 3. அப்போ 3/aயோட வேல்யூ என்ன 1, 3/1 என்ன 3. இப்போதைக்கு இந்த ரெண்டுத்தோட வேல்யூ வந்து நம்மளுக்கு போதும். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு alpha plus beta plus gamma plus delta the whole square. Alpha plus beta plus gamma plus delta ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 4. அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 2 into alpha into beta plus beta into gamma plus gamma into delta. ஸோ இதோட சம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 3. அப்போ minus 2 into 3. 4 ஸ்கொயர் என்ன 16 minus 2 into 3 என்ன 6. அப்போ 16 minus 6 என்ன 10. ஸோ இதான் வந்து sum of squares of the roots ஓட ஆன்சர். ஸோ இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.